ஓ லெவல் மாணவர்களே, அட்வான்ஸ் லெவல் மாணவர்களே, யூனிவர்சிட்டியில் கல்வி கற்கக்கூடியவர்களே, மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களே, ஆண்கள் பெண்கள் இரு சாராருக்கும் இது ஒரு அமானிதமாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் வாலிபம் உங்களுடைய வயோதிபம் வரும் முன்பு வாலிபத்தை பேஸ்புக்கிலும் இன்டர்நெட்டிலும் கூகுள்லையும் உங்களுடைய இன்டர்நெட் கஃபேலையும் உங்களுடைய வீணான SMS-இலும் உங்களுடைய தவறான பார்வைகளிலும் தவறான கேள்விகளிலும் தவறான செயல்களிலும் தவறான தோல்மைத்துவத்தையும் விட்டு பாதுகாத்து நல்லதின் பக்கம் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வதற்கு குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டுகிறது. மரியம், அல்லாஹ் குர்ஆனில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான். எப்படிப்பட்ட கன்னி பெண்ணாக, எப்படிப்பட்ட அவர்கள் ஒரு பத்தினித்தனம் உள்ள பெண்ணாக இருந்தார்கள். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த 2 அந்த குமர்களை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு உதாரணமாக சொல்கிறான். எங்களுடைய வாலிப பெண்களே, எங்களுடைய சமுதாயத்தின் சொத்துகளே, இன்றைய தாயின் மகளாக இருக்கும், சகோதரிக்கு சகோதரியாக இருக்கும், சகோதரனுக்கு சகோதரியாக இருக்கும், உங்களுடைய தகப்பனுக்கு மகளாக இருக்கும், நாளைக்கு மருமகளாக மாறும் எங்களுடைய சமூகத்தின் அந்த யுவதிகளே, உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் இந்த வாலிபத்தை தவறான சிந்தனையிலும் தவறான செயலிலும் தவறான தோல்மைத்துவத்திலும் வீணாக்கி விடாதீர்கள். குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறது. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் சுகைனமாக இருக்கும் பொழுது அந்த 2 குமர்களும் எப்படி தகப்பனுக்கு உதவியாக தன்னுடைய கற்பையும் பாதுகாத்துக் கொண்டு அந்த வாலிப பருவத்தில் அவர்கள் எப்படி தகப்பனுக்கு உதவியாக இருந்தார்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் வாலிபம் அது பேஸ்புக்கிலும் இன்டர்நெட்டிலும் அந்நியர்களுடைய கவர்ச்சிக்கு அலங்கரிப்பதிலும் அது பியூட்டி பார்லரிலும் அது ஸ்கூல் டியூஷன் என்ற பெயரில் நீங்க தவறான காரியத்திலும் ஈடுபடுவதற்கு உள்ள பருவம் அல்ல. இது மிக பொன்னான பொறுமதியான மிகவும் ஒரு அல்லாஹ் தந்திருக்கும் மிகவும் ஒரு சொத்தாக இருக்கிறது. இன்று நீங்கள் நடக்கும் விதம் நாளை உங்களுடைய மகள் உங்களுடன் நடந்து கொள்வாள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் இன்று நடந்து கொள்ளும் விதம் நாளைக்கு உங்களுடைய மகன் உங்களுடன் நடந்து கொள்வார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தந்திருக்கும் இந்த வாலிபத்தை வீணான வழிகளில் செலவு செய்வதற்கு ஏராளமான வழிகள் உண்டு. அந்த வழிகளை விட்டு பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வழிகாட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய கால் நாளை கியாமத் நாளையில் நகரமாட்டாது. எதுவரைக்கும் என்றால் அல்லாஹ் உங்களை பார்த்து கேட்க போகிறான். உங்களுடைய வாலிபத்தை ஷபாபக கப்ல ஹரமிக் என்று கேட்டது போன்று அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய வாலிபத்தை நீ எங்கு வீணாக்கினாய், உன்னுடைய யுவதியை எங்கு வீணாக்கினாய், அல்லாஹ் தந்த உனக்கு இந்த பருவத்தை எங்கு நீ பாழாக்கினாய் என்று கேட்கப்பட போகிறது. கண்களை தந்தது தவறாய் பார்ப்பதற்கு அல்ல, காதை தந்தது தவறை கேட்பதற்கல்ல, நாவை தந்தது தவறை பேசுவதற்கல்ல, நாவை தந்ததை நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு, காதை தந்ததை நல்லவைகளை கேட்பதற்கு, கண்ணை தந்ததை நல்லவைகளை பார்ப்பதற்கு, பாதையில் எப்படி நடந்து செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்கிறான். ஓ வாலிபர்களே, ஓ யுவதிகளே, குல்லில் முஃமினீன, அல்லாஹ் மூமின்களை பார்த்து அந்த வாலிபர்களை பார்த்து அந்த யுவதிகளை பார்த்து சொல்கிறான், உங்களுடைய பார்வைகளை கீழ்த்தாட்டு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய தகப்பனுக்கு வேலை செய்து கொடுப்பது தவறல்ல. நீங்க உங்களுடைய தாய் அங்கு கஷ்டமாக இருக்கும் பொழுது அந்த தாய்க்காக நீங்க கஷ்டப்படுவது தவறல்ல. ஆனால் உங்களுடைய இந்த பருவத்தில் உங்களுடைய வாலிபத்தையும் உங்களுடைய இந்த பருவத்தையும் வீணாக்கி விடாமல் பாதுகாப்பதுதான் அல்லாஹ் விரும்பும், அல்லாஹ் நாடும் மிக பொறுமதியான ஒன்றாக இருக்கிறது. நாளை கியாமத் நாளையில் அல்லாஹ் அர்ஷின் நிழலை கொடுக்க போகிறான். அல்லாஹ் 7 பேருக்கு அர்ஷின் நிழலை கொடுக்க போகிறான். அல்லாஹ் கொடுக்கும் அந்த அர்ஷின் நிழலை யாருக்காக இருக்க போகிறது என்றால் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வின் ஞாபகத்தில் கலித்தந்த வாலிபன். 10 வயதாக இருக்கட்டும், 15 வயதாக இருக்கட்டும், 20 வயதாக இருக்கட்டும், பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. வாலிபர்களே, உங்களுடைய காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். பணத்தை செலவழிக்க
வைக்கிறார்கள். நீங்கள் அந்த ஓதும் பருவம் வரக்கூடிய நேரத்தில் உங்களை ஆ பா தா சொல்லி தருவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். இது உங்களுடைய வயது 3 இருக்கிறது. ஹதரத் அவர்களை வீட்டுக்கு குழந்தை சாலிஹான மக்களை குழந்தை உங்களை ஓத வைத்தார்கள். நீங்க நல்ல முறையில் ஓத வேண்டும், நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும். உங்களுடைய நாம் ஓத ஆரம்பிக்கும் பொழுது, பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய குழந்தையை லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு பேச வையுங்கள் என்ற ஹதீஸை உங்களுடைய பெற்றோர்கள் கேட்டிருந்த காரணத்தினால் அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி தந்தார்கள். நீங்கள் பெற்றெடுக்கப்பட்டவுடன் உங்களுடைய காதுகளில் அதானை சொல்லி நீங்கள் அதானும் இகாமத்தும் சொல்லப்பட்ட நிலையில் அல்லாஹ் உங்களை இந்த உலகத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை தந்தான். நீங்கள் அந்த தாயுடைய சிசுவிலாக அந்த கற்பில் இருக்கக்கூடிய நேரத்திலும் அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள், சிக்ரை செய்தார்கள். அதனுடைய தாக்கமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய சூழல் அல்லாஹு தஆலா உடைய தூதர் சொல்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், ஒவ்வொரு குழந்தையும் அந்த இஸ்லாத்துடைய அடிப்படையுடன் தான் பிறக்கிறது. அதனுடைய பெற்றோருடைய சூழல் யஹூதியாகவும் நஸ்ரானியாகவும் மஜூசியாகவும் மாற்றிவிடுகிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் இந்த கட்டத்தை எல்லாம் கடக்க வைத்து அப்துல்லாவாக, அப்துல் ரஹ்மானாக, தாரிக்காக, முகம்மதாக அவரை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நீங்கள் இருக்கக்கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சூழ்ந்திருந்த நபி அவர்களுடன் சூழ்ந்திருந்தவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். இந்த இஸ்லாத்துக்கு தீனுக்கு ஒத்துழைப்பாக இருந்த உதவியாக இருந்தவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். எத்தனை வரலாறுகளை படிக்க முடியும்? 1000 சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து படித்தால் எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகள். அது வாலிப பருவத்தில் என்ன செய்தார்கள், சிறு வயதில் என்ன செய்தார்கள். பத்ர் யுத்தத்தில் அந்த அபூ ஜஹலை கொல்லுவதற்கு வந்தவர்கள் அவர்கள் சிறிய வாலிபர்களாக சிறு வயதை உள்ளவர்களாக இருந்தார்கள். உமைர் என்ற அந்த பத்ர் யுத்தத்தில் வந்தவர் வாள் அவரை விட மிக உயர்ந்ததாக இருந்தது. உஹத் போர்களத்திலும் அந்த கந்தக்குடைய போர்களத்திலும் கலந்து கொள்வதற்காக வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை எமக்கு தெரியும். அதனால் எங்களுடைய வாழ்க்கையை நாம் பாழாக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாலிபம் மிக பொறுமதியானது. இந்த வாலிபத்தை வீணாக்கிவிட்டால் அது மிகவும் நஷ்டமாகிவிடும். வாலிபத்தில் தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாலிபர்கள் பிற்காலத்தில் தன்னுடைய திருமண வயதில் பெரும் கஷ்டப்படுகிறார்கள். திருமணம் வயது தாண்டி தான் தன் குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது அவர்களுடைய பழைய தவறான செயல்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் எங்கு இந்த வாலிபத்தை பாழாக்கிவிட்டேன். அந்த நேரத்தில் டாக்டரிடத்திலும் வைத்தியத்துக்கும் ஓட வேண்டிய நிலைமை வாலிபர்களுக்கு உருவாகிறது. வாலிப சமூகமே, நீங்க 30 வயதாக இருக்கலாம், நீங்கள் வாலிபராக கருதப்படலாம். திருமணமாக இருக்கலாம், திருமணம் இல்லாமல் இருக்கலாம். நீங்க யூனிவர்சிட்டியை அடைந்திருக்கும் எதிர்காலத்தின் ஒரு சொத்தாக வரும் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்க இந்த உலகத்துக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு இன்ஜினியராக, ஒரு லாயராக, ஒரு டாக்டராக, ஒரு அக்கவுண்டன்டாக நீங்க வருவதற்கு எதிர்பார்த்திருக்கலாம். மதரசாக்களில் 250 மதரசாக்களில் ஓதும் அந்த மௌலைமார்களாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஸ்கூல்களில் படிக்கும் அந்த 3 லட்சம் மாணவர்களாக இருக்கலாம். நீங்கள் அனைவர்களும் இந்த நாட்டுடைய சொத்துகளாக இருக்கிறீர்கள். உங்களை இந்த நாடு எதிர்பார்த்திருக்கிறது. உலக நாடுகளில் சென்று சைனாவிலும், லண்டனிலும், அமெரிக்காவிலும், ஆஸ்திரேலியாவிலும் இந்த மார்க்கத்தை, இந்த தீனை சுமந்து ஓதும், இந்த பாஷையை விளங்கும். அது இந்தியனாக இருக்கலாம், அது ஸ்ரீலங்கனாக இருக்கலாம், அது மலேசியனாக இருக்கலாம். இந்த நாட்டை சேர்ந்த மக்களாக லண்டனிலும் இருக்கிறார்கள், பிரான்சிலும் இருக்கிறார்கள். அவர்கள் உலக நாடுகள் இருக்கும் தமிழ் பாஷையை தெரியும் வாலிபர்களே. உங்களுடைய நேரத்தில் கூகுளிலும் நீங்க யூடியூபிலும் தவறான விஷயங்களில் நீங்கள் நேரத்தை கழிக்காமல் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். எதுக்காக? உங்களுடைய கல்விக்காக. அதை பயன்படுத்துங்கள். எதுக்காக? உங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு அறிவை பெற்றுக் கொள்வதற்காக. இன்று இந்த பயானும் இந்த மஸ்ஜிதில் நடைபெறும் பல உலமாக்களுடைய பயானை அதை slmuslims.com என்ற அந்த வெப்சைட்டுக்கு போனால் வாலிபர்கள் கேட்க முடியும். கேளுங்கள், அவைகளை கேளுங்கள், அதை உங்களுடைய காதை கொண்டு நிரப்புங்கள். நாம் உங்களை படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீங்கள் படிக்க வேண்டும். உங்களுடைய காலத்தை அழகான முறையில் வீட்டிலிருந்து படிக்க வேண்டும், பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும், ஸ்கூலில் படிக்க வேண்டும், யூனிவர்சிட்டியில் படிக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் உங்களை
பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார்களா? இந்த நாட்டுடைய ஒரு பெரும் செல்வம் உங்களுடைய காலம் ஸ்கூலுக்கு போய் வந்ததற்கு பிறகு அது மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கட்டும். உங்களுடைய ஸ்கூலுக்கு போகிறீர்கள் 5 வயதிலிருந்து, அதே நேரத்தில் நீங்கள் பள்ளிக்கு போங்க. எந்த ஒரு மஸ்ஜிதையும் குர்ஆன் ஓதலை இல்லாத மஸ்ஜிதாக ஆக்க வேண்டாம். வாலிபர்களாக இருக்கும் இமாம்களே, உங்களுடைய ஒரு பாரிய பொறுப்புண்டிருக்கிறது. மௌலவிமார்களே, இந்த நாட்டுடைய சொத்துகள் நீங்கள். உலமாக்கள் என்று பெயர் பெற்ற வாலிபர்கள், பள்ளியில் ஓதி கொடுக்கும் வாலிபர்கள், வரக்கூடிய இந்த வாலிபர்களை சரியாக வழிநடத்துவது இது உங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. அது உலகத்தில் எந்த பகுதியில் வாழும் இமாம்களாக இருக்கலாம். மதரசாவில் 22 வயதில் வெளியான நீங்க, 25 வயதில் மௌலவியான நீங்க பள்ளியில் இமாம்களாக இருக்கிறீர்கள். திருமணமாகவில்லை, நீங்களும் வாலிபர்கள் தான். அல்லாஹ் நாளைக்கு உங்களிடத்தில் கேட்க போகிறான். ஸ்கூலில் யூனிவர்சிட்டியில் படிக்கும் அந்த மாணவிகள் யுவதிகளிடத்தில் கேட்பது போன்றே மஸ்ஜிதுகளில் இமாமாக இருக்கும் அந்த வாலிபர்களிடத்திலும், அந்த மதரசாக்களில் ஓதி கொடுக்கும் வாலிபர்களிடத்திலும் அல்லாஹ் கேட்க போகிறான். உங்களுடைய வாலிபத்தை எப்படி நீங்கள் செலவழித்தீர்கள்? அல்லாஹ் உங்களுக்கு நபியுடைய ஒரு பாக்கியத்தை தந்தான். நபி அவர்கள் நான் கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய முன்மாதிரி இந்த பெற்றோர்கள் அனுப்பியிருக்கும் 9-10 வயதுடைய அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீங்க மௌலவிமார்கள் அமைய வேண்டும். உங்களுடைய கல்வி கற்பிக்கும் முறை, நீங்கள் அந்த குழந்தையுடன் நடந்து கொள்ளும் முறை. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 10 வயதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு வயது 10. தாயோ விதவையாக, அனஸ் யதீமாக, தகப்பன் அவர் மௌத்தாகிவிட்டார். தாய் தன்னுடைய மகனை நபியிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை நீங்க தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஒப்படைத்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடமாக அந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களை கற்பித்தார்கள், கவனித்தார்கள், வழிகாட்டினார்கள், முன்மாதிரியாக இருந்தார்கள். அந்த அனஸ் 20 வயதை அடையும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்ற ஒரு வாலிபராக, தன்னுடைய வாலிப பருவத்தை நல்ல வழியில் ஈடுபடுத்திய ஒரு வாலிபராக, இந்த சமூகத்துக்கு முன்மாதிரியான ஒரு சஹாபியாக அவர்கள் திகழ்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். மேலான சகோதரர்களே, அவர்கள் 97 வயதை அடைந்தார்கள். சந்தோஷப்படுகிறார்கள். அல்லாஹ் என்னை அந்த 10 வயதிலிருந்து இன்றைக்கு 97 வயது வரைக்கும் என்னுடைய இந்த 87 வருடத்தை இஸ்லாமிய சிந்தனையுடன், குர்ஆனிய கண்ணோட்டத்துடன் அல்லாஹ் எனக்கு வாழ வைத்திருக்கிறானே என்று அல்லாஹ் அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். பெற்றோர்கள் தன்னுடைய வாலிப குழந்தைகளை சரியாக வழிநடத்த வேண்டும். வாலிபர்களே, உங்களுக்கு அல்லாஹ் தந்த அறிவை வைத்து நீங்க அந்த கிரிக்கெட்டையும், இந்த ஃபுட்பாலையும், இந்த ரக்பியையும், இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க கவனம் செலுத்துறது போல அல்லாஹ், ரசூலுடைய தூதர்கள், சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை படிங்கள். அது எப்படி அமைந்தது, அவர்களுடைய விளையாட்டு எப்படி, அவர்களுடைய பொழுதுபோக்கு எப்படி, அவர்களுடைய வாலிபம் எப்படி, அவர்கள் எதில் தன்னை ஈடுபடுத்தினார்கள். ஒரு வாலிப பருவத்தில் விளையாட அவசியம். ஒரு வாலிப பருவத்தில் உடல் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம். ஆனால் எதில் தன்னுடைய வாலிபத்தை, எதில் தன்னுடைய விஷயங்களை கவனிக்க வேண்டும். கிரிக்கெட் விளையாடுகிறேன் என்று சொல்லி மூஞ்சில பெயிண்ட் பூசிக்கொள்கிறதா? இல்லை. மேலான சகோதரர்களே, இந்த சென்ற வாரங்களில் ஜமியத்துல் உலமா கொடுத்த வேண்டுகோளை இந்த நாட்டுடைய வாலிப சமூகம் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்கும் பொழுது அதில் ஈடுபடுங்க, ஈடுபடாமல் இருங்க, அதை பாருங்க, பார்க்காமல் இருங்க. அதை பற்றி ஃபத்வாவை நான் இங்கு பேசவில்லை. நான் சொல்கிறேன், பார்க்காம இருங்க மிச்சமே நல்லோ, அதுல கவனம் செலுத்தாம இருங்க மிகவே நல்லோ. உங்களோட நேரத்தை அதை விட பொறுமதியான ஒன்றுல கவனம் செலுத்துங்க. இல்ல நீங்க அதுல